நம்ப முடியாத அதிசயம் நடந்தே தீரும். இந்த முருகன் நான் வெற்றியோடு உன்னை தேடி வந்து இருக்கும்போது உன் பூஜையில் மனம் குளிர்ந்து உனக்கான நல்ல காரியத்தையும் சுப காரியத்தையும் நடத்தி தருவதற்காக இந்த அப்பன் மீண்டும் உருவெடுத்து வந்தே விட்டேன். நீ அப்பா அப்பா முருகா முருகா என்று மனமுருகி கேட்கும் தருணத்திலே உனக்கு நல்லதையே நான் நடத்தி தருவேன். நீ எந்த ஒன்றிற்காக என்னிடம் வரமேண்டி கேட்டாயோ, கண்ணீர் வடித்து மடியேந்தி விட்டாயோ, இனியும் முடியவே முடியாது அப்பனே முருகனே வீழ்ந்தே விட்டேனே என்று நினைத்தாயோ, அந்த நேரத்தில் எனக்கான ஒரு கரம் மட்டுமல்ல, என்னிடத்தில் 12 கைகளும் உன்னை நோக்கி வந்து உன்னை எழ வைப்பதற்கான அத்துணை காரியத்திலும் உன்னை வெற்றி பெறச் செய்வதற்காக இந்த முருகனே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதில் உள்ளதை பழிக்கச் செய்து விட்ட பிறகும் எதற்காக தங்க பிள்ளையே மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? எத்தனையோ காலகட்டத்தை எல்லாம் என் துணையோடு கடந்து வந்து விட்டாய். இப்பொழுது இருக்கும் இந்த சின்ன பிரச்சனையவா பார்த்து நீ உன் மனம் இங்கு கண்கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? யாருமே இல்லை என்று உன்னை சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் உன் மனம் பதற்றப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன் அத்தனைக்கும் விடிவு காலத்தை தருவதற்குத்தானே உன் முருகன் உன்னப்பன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். இந்த சின்ன சோதனையை எல்லாம் நீ கண்டு கொள்ளாமல் உன் வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று உன் அடுத்த கட்ட நகர்வினை நோக்கி இங்கு சென்று கொண்டே இரு. உன் மனம் இன்னும் ஒன்றில் என்னை தெளிவாக வைத்து கொள்ளும் போது நீ எதற்காக என்னை விட்டுவிட்டு நீ எங்கேயோ சென்று கொண்டு இருக்கின்றாய்? நீ நம்பிக்கையோடு வளம் வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் யாரால் தடைப்பட்டதோ அவருக்கு முன்னால் உன்னை தரம் உயர்த்த உன்னை தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுக்க இந்த முருகனே வந்திருக்கும் போது உன் மனதில் நீ வருந்தி கொண்டு இருக்காதே. நடப்பதையும் நடக்கப் போவதையும் இந்த முருகனை தீர்மானித்திருக்கும் போது நீ எதை பார்த்து தங்கமே யோசித்து கொண்டே இருக்கின்றாய்? சற்றும் நிகழாமல் உனக்கான வெற்றி வாய்ப்பை தருவதற்கு இந்த முருகனே நான் உன்னை தேடி வந்து இருக்கும் போது நீ எதையுமே அங்கு உன்னை நினைத்து மனம் வருத்தி கொள்ளாதே. நான் அப்படி விரதம் இருக்கின்றேன், இப்படி விரதம் இருக்கின்றேன், திருப்புகழ் படிக்கின்றேன், வேல்மாறல் படிக்கின்றேன், ஆனால் ஒரு திருப்பமும் என் வாழ்க்கையில் ஏற்படவில்லையோ என்று எண்ணி விடாதே. இந்த முருகன் உனக்கு தருவதற்கு ஒரு கண நேரம் போதுவானதுதான். ஆனால் உன் பொறுமைக்கான பலனை உனக்கு தெரிய வைக்க வேண்டுமல்லவா? அதற்காகத்தான் நான் சற்றும் நிதானத்தோடு உன் வெற்றியை தருவதற்காக வந்திருக்கின்றேன். உன் மனம் தளர்ந்து விடாதே என் பிள்ளையே. எந்த ஒரு நிமிடத்திலும் உனக்கான வெற்றி செய்தி உன்னை வந்து சேரும். சில பேர் திட்டமிட்டு உன் சுபகாரியத்தை தடுத்தே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே அந்த வெற்றியை யாருமே எதிர்பாராத வகையில் பலரும் வியக்கும் வண்ணத்தில்தான் உன் வாழ்க்கையை இங்கு தரம் உயர்த்த வந்திருக்கின்றேன். நடப்பது எதுவாக இருப்பினும் சரி, உன் வெற்றிக்கான தருணம் என்னால் தீர்மானிக்கப்பட்டிருக்கும் போது நீ எதை பற்றியுமே சிந்திக்க வேண்டாம். நீ நினைத்த ஒரு காரியம் இப்பொழுது நடக்காமல் போய்விட்டது, எனக்கு சுபகாரியம் நடக்கவே முடியாது என்று பலர் சொல்லி கொண்டு இருக்கும் வேளையிலே அப்படி நடந்துவிடுமோ என்று உன்மனம் இங்கு பதவதைப்புக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றது. யார் சொன்னது என் பிள்ளையை விட்டு விடுவேன் என்று? யார் சொன்னது உனக்கான தோல்வியை மட்டும்தான் தருவேன் என்று? அந்த தோல்வியை துவண்டு போகின்ற அளவுக்கு உன் முயற்சியினை நீ கையில் எடுத்துப்பார். சற்றே நீயே அங்கு பார்த்து ஆச்சரியப்படம்தான் போகிறாய் உனக்கான நல்ல செய்தியை பார்த்து. என் தங்க பிள்ளையே, உனக்கு எப்படியாவது நான் நல்லதையும் நம்பிக்கையான காரியத்தையும் நடத்தி தருவதற்குத்தான் ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டு இருக்கின்றேன். ஆனால் இது வேண்டும் அது வேண்டும் என்பதை விட எது நடந்தாலும் என் அப்பனின் அருளோடும் ஆசியோடும் எனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது என்பதை மட்டுமே உறுதிப்பட தெளிவுபடுத்திக்கொள். என்ன நடக்கப் போகிறதோ ஏது நடக்கப் போகிறதோ என்பதை தாண்டி என்ன நடந்தாலும் என் அப்பன்
நான் என் கரத்தை பற்றி இருக்கும்போது, நான் அவன் மடியிலே அமர்ந்திருக்கும் செல்ல பிள்ளையாக இருந்து கொண்டு இருக்கும்போது, நான் இதற்காகவும் கவலைப்பட போவதே இல்லை என்பதை மட்டுமே நீ உறுதிப்பட தெளிவுபடுத்திக்கொள். எந்த நிலையிலும் என் நிலை மாறாத என் பிள்ளையே, உன்னை நான் கைவிட்டு விடுவேனோ என்று நினைக்காதே. இந்த வேலிருக்க உனக்கு வினையே கிடையாது. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் நான் உனக்கு கந்தன் என்று பேர் சொல்லும் போதே அதை கலங்க வைத்து விடுவேன். அதுதான் உண்மை, அதுதான் நிதர்சனம். இந்த அப்பனை முழுமையாக நம்பி வந்து விட்ட பிறகு எனக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனை வேதனை என்று எண்ணி கலங்காதே. இந்த சோதனையும் வேதனையும் நீ வருகின்ற மகிழ்ச்சிக்காகத்தான், உன்னை வரவேற்கத்தான் இப்பொழுது படியை எடுத்து வைத்து இருக்கின்றாய். என் பிள்ளையே, உன்னை யாராவது இங்கு தவறாக சொல்லிவிட்டால் என் மனம் எப்படி தாங்கும்? ஆனால் அதையும் தாண்டி உன் வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் நான் குறித்து வைத்திருக்கும் போது உனக்கு நல்லதை நடத்தி தராமல் இருப்பேனா? இது வேண்டும் அது வேண்டும் என்பதை விட எதை தந்தாலும் எனக்காக என்னப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொள். இப்பொழுது இருக்கின்ற விஷயத்தை மட்டுமே நீ கவனத்தில் எடுத்துக்கொள். இது மட்டும்தான் உண்மை எண்ணி என்று உனக்கான வெற்றி வாய்ப்பை தேடிக்கொள். என் பிள்ளையே, உன் சந்தோஷத்தின் பலனை தருவதற்கு இந்த முருகனே வந்திருக்கும் போது உன் வெற்றிக்கான நேரமும் காலமும் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நான் உனக்கு அதிசயத்தை தான் தரப்போகிறேன். எந்த ஒன்றும் உனக்கு நம்பிக்கை தரும் வகையில்தான் இருந்து கொண்டு இருக்கப் போகிறது. என் பிள்ளையே, இதுதான் வேண்டும் என்று சொல்லிவிட்ட பிறகும் நான் எப்படி உன்னை மனம் கலங்க வைத்து விடுவேன் என்று நீ நினைக்கின்றாய்? உன் தவிர்க்க முடியாத வழிகளை எல்லாம் இப்பொழுது என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு என் பாதத்தில் சரணடைந்து விடு. எதை உனக்கு நான் தர வேண்டும் என்று விதிக்கப்பட்டு இருக்கின்றேனோ அதை தருவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். எத்தனை சோகத்திலும் இந்த அப்பனின் கரம் பற்றியதை மட்டும் நீ விட்டு விடாதே. நீ அங்கு எவ்வளவு பெரிய கவலையிலும் சொல்ல முடியாத வருத்தத்திலும் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். நீயே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உன் அதிசயத்தின் தன்மை இங்கு இருக்கத்தான் போகிறது. நம்ப முடியாத வெற்றி செய்தியோடு உன்னை தேடி வந்து இருக்கும்போது நீ எதை பார்த்து இங்கு கண்கலங்கி கொண்டு இருக்கின்றாய்? உன் மனம் பதறாதே. எது நடந்தாலும் சரி, என் அப்பன் இருக்கும்போது நான் எதை நினைத்தும் இங்கு வருந்த போவதே இல்லை என்பதை மட்டுமே தெளிவுபடுத்திக்கொள். இந்த முருகன் இருக்க கலக்கம் எதற்கு? என் தங்க பிள்ளையே, என் மீது இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உனக்கான விதியை தீர்மானித்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீயோ இந்த அப்பன் கிறுக்களில் விட்டு விடுவானோ என்றுதானே யோசிக்கின்றாய். எழுதுவது யாரென்று நீ நினைத்து விட்டாய்? இந்த முருகன் சாதாரணமானவனா? என் பிள்ளையே, உன் ஜாதகத்தை மாற்றியமைத்து உன் கட்டமைப்பை மாற்றியமைத்து உனக்கு நல்ல நேரத்தை உருவாக்கி நம்பிக்கை என்ன தூணில் நான் உன்னை நிலையாக வைத்திருக்கும் போது, என் கருவறைக்குள் உன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கும்போது நிச்சயமாக வெல்வாய் என் தங்கமே. நீ நினைத்த பார்க்க முடியாத அதிசயத்தில் காலடி எடுத்து வைத்து விட்ட பிறகு இந்த அப்பனின் கரங்களுக்குள் வந்துவிட்ட போதிலும் உனக்கு நான் நல்லதை மட்டும்தான் செய்து தருவேன். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. எப்படியாவது எனக்கு நல்லது நடந்தால் போதும் அப்பா என்று நீ கண்ணீர் விட்டு அழுகின்ற அந்த தருணமானது உன் வெற்றி மேல் வெற்றி பெறும் தருணத்தை தான் நான் குறித்து கொண்டு இருக்கின்றேன். இது வேண்டும் அது வேண்டும் என்பதை விட எதை தந்தாலும் என் அப்பன் எனக்கு நல்லதுக்குத்தான் தருவான். இப்பொழுது எனக்கு தருகின்ற பொறுப்பை கூட எனக்காகத்தான் நல்லது காரியத்திற்காக தந்து கொண்டு இருக்கின்றான் என்ற நம்பிக்கையை வளர்த்துக்கொள். நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. உன் வலிமையை நீ உணர்ந்து கொள். உன் பக்குவத்தை நீ வளர்த்துக்கொள். உன் தைரியமான முடிவை நீ எடுக்க கற்றுக்கொள் என்று தான் சொல்கிறேன். மற்றவர்கள் சொல்லி இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதில்லை. உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு நீதானே வாழப்போகிறாய். அப்படி இருக்கும்போது வெற்றியும் தோல்வியும் சரிசமமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொண்டால் மட்டும்தான் உனக்கான நல்லதையும் நற்பலனையும் அடைய முடியும். மற்றவர்களின் மீது குறை சொல்லி நீ உன் காரியத்தை தடைப்படுத்தி கொள்ளாதே. அவர்கள் அப்படித்தான் என்று நீ நகர்ந்து கொண்டே இரு.
உன் வெற்றிக்கான பலனை நான் தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் எதற்காக தங்கமே தயக்கம் காட்டிக் கொண்டிருக்கின்றாய்? உன் மனதில் இருப்பதை நான் சொல்லிவிட்ட பிறகும் எதற்காக தங்கமே கிடைக்குமோ கிடைக்காதோ என்று நினைக்கின்றாய்? எத்தனையோ பெரிய பிள்ளைகள் திருமணத்துக்காக, குழந்தைக்காக, வேலைக்காக அங்கு என்னிடம் மன்றாடி கொண்டிருக்கின்றார்கள். இதோ அவர்களின் கரத்தை எல்லாம் நான் ஒன்று போல் பற்றிவிட்டேன். இன்னைக்கு உனக்கு வருகின்ற வேளையில் உனக்கு மிக பெரும் ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் நடத்தி உன்னோடு இந்த வேலவன் இருந்து கொண்டு தான் இருக்கின்றேன் என்பதை உணர்த்தத்தான் வந்திருக்கின்றேன். நினைத்தது பலிக்கும். ஓம் முருகா போற்றி.